ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் எப்படி சில்வர் ப்ளவுஸில் ஆரி டிசைன் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்பயும் போல் ஸ்லீவை ட்ரா பண்ணிவிட்டு எப்பயும் போடுற மாதிரி 2 ஸ்டிச் நார்மல் சரி ஸ்டிச்சில் போட்டுக்கிறேன். எதர் சில்வர் ஆர் கோல்டு போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஃபுல்லாக கண்டினியூவாக போட்டு முடிச்சிடணும். கண்டினியூவாக முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சிடணும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய சாரீ கலர் ப்ளூ கலரில் நான் எடுத்துக்கிட்டேன் சில்க் த்ரெட்டு. அதில் அந்த டிசைனுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் போடுறேன். கண்டினியூவாக நீங்கள் போட்டு முடிச்சிடணும் ஃபுல்லாகவே. செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 டிசைனுக்கு நடுவில் பேர்ல் வச்ச ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில். அதை நான் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக ஃபுல்லாகவே முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மேல் பாட்டில் இருக்குதுல்ல, அது ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப் வச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். கண்டினியூவாக அதேமாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு நான் லைன் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 2 இன்ச் கேப்பில் இது மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிட்டு வச்சு முடிச்சிடணும். இதுக்கு நடுவில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் போட்ட மாதிரி ரைட் சைடில் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் பண்ணுற இடத்துலலாம் பேர்ல் வச்ச கிளிப் ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு கட் பீடும் ஒரு க்ரீன் கலரில் இருக்க சின்ன சுகர் பீட்ஸும் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் போட்டுனே வரணும் நம்ம கண்டினியூவாக. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு டிசைன் மாடல் வந்துடும் நம்மளுக்கு. அந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் மேல் நம்ம ஒரு ஸ்டோன் வச்சோன்னா கிளிப் ஸ்டோனு, அது நார்மல் நீடிலே வச்சு வெயிட் பீட்ஸ் அது ஒயிட் கலர் இருக்க வெயிட் பீட்ஸும் அப்புறம் சின்ன க்ரீன் கலரில் இருக்க சுகர் பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி 4 சைடும் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு நம்ம அப்படியே டிசைன் போட்டுக்கணும். நார்மல் நீடில் இருந்தாலே ஓகே தான், ஆரி நீடிலையும் போடலாம், இப்போ நார்மல் நீடிலையும் நம்ம போடலாம். இந்த மாதிரி கண்டினியூவாக போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பீட்லேயே இருக்க கொஞ்சம் லாங் சைஸ் பீட் எடுத்துக்கணும். அது ஒயிட் கலரு, அப்புறம் சீக்வன்ஸு ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு
எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியான மெத்தட்லேயும் இருக்குது. இது சாரீ கலர் ப்ளூ, அதனால நான் அந்த செயின் ஸ்டிச் போட்டது ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுட்டு இந்த டிசைன், இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.